விஜய் சார் அப்பாவை மீட் பண்ணீங்களாமே? ஆமா. சார மீட் பண்ணிருக்கேன். எந்த படத்துக்கு பார்த்தாங்க? அது எந்த படம்னு தெரியல. ம். அவங்க நெக்ஸ்ட் அந்த டைம்ல ஏதோ படம் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து பேப்பர்ல பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டா தெரிஞ்சிருப்பேன். நேர்ல ஆமா. பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது இருக்கு. அதனால ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கான்ட்டு. அந்த மாதிரி அஜித்தோட ஏதாவது வந்திருக்கா படம் உங்களுக்கு? சார் வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு நிறைய லிப்ஸ்டிக் நிறைய மேக்கப் நீங்க கையில வச்சிருப்பீங்க. ஆனா இந்த டான்சர் பொண்ணுங்களாம் வந்து நல்லா இருக்குன்னா ஒண்ணு வச்சுக்கோன்னு குடிப்பீங்களா? அது எப்படி? நான் தங்கமே கொடுத்திருக்கேங்க அந்த மாதிரி. அது என்னைக்காவது ஃபீல் பண்றீங்களா? இதுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கலாம், நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம், நம்ம ஏன் கொடுத்தோம்? இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன், உண்மையாவே சொல்றேன். பட் நீங்க சினிமால கூட அவ்வளவு க்ளோஸ் ஆடி நான் பார்த்ததுல ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அவ்வளவு க்ளோஸ் ஆடுறீங்க. ஸ்டேஜ்ல ரொம்ப க்ளோஸா நான் உங்களுக்குன்னு பர்டிகுலர் கட்சி எதுவும் இல்லை, எதா இருந்தாலும் ஓகே? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு தேவை உங்க மாதிரி நல்ல ஒரு டான்சர், நல்ல மனசுள்ள ஒரு பர்சன். பட் எந்த சப்போர்ட் இல்ல சார்மி. ரொம்ப கஷ்டம்னா இப்போ ஒரு எனக்கு யாரும் இல்ல, எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நான் ஏன் வர மாட்டேனா? இல்ல இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, நீ கான்டாக்ட் பண்றது கிடையாது. நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? விஜய் சார் அப்பாவை மீட் பண்ணீங்களாமே? விஜய் சந்திரசேகர். ஆமா. சாரை மீட் பண்ணிருக்கேன் ஒரு வாட்டி. அந்த டைம்ல வந்து கும்தாஜ்ன்ட்டு ஃபேமஸா இருக்கும்போது பேப்பர்ல எல்லாம் வந்துச்சுல்ல, மும்தாஜ் கும்தாஜ்ன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து சந்திரசேகர் சார் வந்து பாபு கணேஷ் சார் ஃபோன் பண்ணாங்க. யாரு கும்தாஜ், ஏன்னா பேரு வச்சது அவங்க தானே, அவங்களுக்கு தெரியனால அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாபு சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சார் உங்களை வர சொல்லியிருக்காங்க ஏதோ படத்துக்கு கமிட் பண்ணதுக்கான்ட்டு. சாரோட ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா சார் என்ன பார்த்தாங்க, பேசினாங்க. நான் என்னென்ன படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு படம் எல்லாம் போட்டு காட்டியாச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால. எந்த படத்துக்கு பார்த்தாங்க? அது எந்த படம்னு தெரியல. அவங்க நெக்ஸ்ட் அந்த டைம்ல ஏதோ படம் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு, அந்த படத்துக்காக பார்த்தாங்க. ஏன்னா நான் வந்துட்டு நேர்ல ஒரு இதுவா இருப்பேன். அதுல வந்து பேப்பர்ல பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டா தெரிஞ்சிருப்பேன். நேர்ல பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது இருக்கு, கேமரா ஃபேஸ். அதனால ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கான்ட்டு சரிம்மா நெக்ஸ்ட் மூவில பாத்துக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி அஜித்தோட ஏதாவது வந்திருக்கா படம் உங்களுக்கு? அஜித் சார் படம் வரல? இல்ல இல்ல, வரல. சார் வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு நல்ல ஒரு டைப், நல்ல ஒரு கேரக்டர். இந்த மாதிரி யூனியன் மீட்டிங் போவோம் இல்ல, நம்ம நடிகர் சங்கம் மீட்டிங் போகும்போது அந்த டைம்ல எல்லாருக்கிட்ட வந்து ஏஞ்சி நின்னுட்டு எல்லாருக்கிட்ட வணக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல சார் மீட் பண்ணி ஹாய் சொல்லியிருக்கேன். சார் நல்லா பேசிருக்காரா? ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறாங்க. எனக்கிட்டான்ட்டு இல்ல, எல்லாருக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுனாங்க. இப்போ சீரியல்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? நிறைய பேர் கண்டிஷன்ஸ்னால சீரியல்ஸ் பண்றது இல்ல. இந்த எல்லாமே சினிமா ஆர்டிஸ்ட் எப்படின்னாக்கா 6 மணியோட பேக்கப் ஆக்கி பழக்கியாச்சு அந்த காலத்துல. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இத்தனை மணில இத்தனை மணி வரைக்கும் ஷூட்டிங் போவோம்னுவாங்க. அதெல்லாம் உங்களால காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ண முடியுமா? கண்டிப்பா. எனக்குன்ட்டு ஒரு சீரியல் வந்துச்சுன்னா மேபி வரும். வந்துச்சுன்னா மைண்ட் ஃபுல்லா அதுல கான்ஸ்டன்ஸ் போகும். அந்த டைம் நிச்சயமா கண்டிப்பா நடக்கும். இப்போ நீங்க வந்த டைம்ல இருந்த சினிமாக்கும் இப்போ இருக்கிற சினிமால என்னென்ன மாற்றங்கள் பாக்குறீங்க? இப்பதான் நிறைய நிறைய ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்கல்ல வெளியூர்ல வந்து, அவங்க இவங்க நிறைய மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. ஒருவேளை மேபி அந்த மாதிரி வந்தனால கூட நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் குறையுதோ என்னவோ தெரியல. இல்ல பட் சினிமான்ற ஒரு மேഖലயில வந்து அந்தந்த ஏஜுக்கான கேரக்டர்ஸ் அவங்கவுங்களுக்கு வந்துட்டே தான். கண்டிப்பா, ஷோர், கண்டிப்பா. இன்னைக்கு பார்த்தா சரோஜா தேவி அம்மாவும் ஒர்க் பண்றாங்க, வெண்ணிராணி நிர்மலா அம்மா டான்ஸ்ல ஆடுறாங்க, பரதநாட்டியம் டான்ஸ். அன்னைக்கு அவங்கள பார்த்த கேட்டாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு 8 டான்ஸ் ஆடுவேன்றாங்க. அப்போ உங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த அந்த மாதிரி திறமையான இவங்க யாரும் இல்லை. நாங்களாம் 3 பாட்டுக்கே தம் விட்டு இறங்கிடுவோம். அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல இத்தனை நாங்க கண்டினியூவா ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், கண்டினியூவா நிப்பாட்டாம. ஒரு சாங் முடிச்சுன்னா அடுத்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் கண்டினியூவா பண்ணிருக்கேன் நான். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதுல உங்களுக்கு காஸ்டியூம் மாத்த? கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் அந்தந்த ஒரு ஏஜ் இல்ல, அந்த டைம்ல ஏஜ் இல்ல. விட்டு ஆட மாட்டீங்களோ? ஆடுவோம், பட் அந்த இது வேற, இப்ப இருக்கிறது வேற இல்ல. இருக்கு வரீங்களா? அதுதான் ஓகே, வந்துருவீங்க, தெரியும் உங்களை பத்தி. சரி, இப்போ என்ன நீங்க இதுக்கு மேல என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிங்கரா நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. நான் மெயினா சீரியல் பண்ணணும். நல்ல ஒரு கேரக்டர் சீரியல் பண்ணணும்.
உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஒரு வில்லி கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஆசை. வில்லி, ஒரு ம், ஃபேமிலி. ம். இந்த 2 இதுல எது வந்தாலும் ஓகே. அதாவது சீரியல்ல ஒரு வில்லியா வந்து ஃபேமிலிஸ் கெடுக்கிற மாதிரி எல்லா சீரியல் வில்லியா தானே செய்யறாங்க. கரெக்டா? எது இருந்தாலும் ஒரு கேரக்டர் வந்தா கண்டிப்பா ஏத்துப்பேன் நானு. அதாவது நீங்க வந்து அந்த காலத்துல நான் பார்த்த ஒரு நடிகைகள்ல வந்து ஒரு விஷயம் உங்களை பத்தி சொல்லணும். அந்த நிறைய லிப்ஸ்டிக் நிறைய மேக்கப் நீங்க கையில வச்சிருப்பீங்க. ஆ. ஆனா இந்த டான்சர் பொண்ணுங்களாம் வந்து நல்லா இருக்குன்னா உடனே வச்சுக்கோன்னு குடிப்பீங்களா? அது எப்படி? நான் தங்கமே குடுத்திருக்கேங்க அந்த மாரி. தங்கத்தே குடுத்திருக்கேன் நானு. ம். நம்மகிட்ட யாராவது ஆசைப்பட்டுச்சுன்னா, ஏதாவது கஷ்டப்படுற பசங்க எதா கேட்டுச்சுன்னா, நான் என்னோட ட்ரெஸ்ல இருந்து, ஜுவல்ஸ்ல இருந்து, மேக்கப்ல இருந்து நான் நெறைய பேருக்கு அந்த மாரி உதவி கண்ணாலே பண்ணியிருக்கேன். பார்த்திருக்கேன். எல்லாம் நான் நெறைய இம்போர்ட்டட் மேக்கப்பா உண்மையா கொண்டு வந்து நான் அந்த உதவியெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன் நானு. ம். கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா நான் உதவி பண்ணுவேன். ட்ரெஸ்ஸுங்க நீங்க குடுத்தும் நான் பார்த்திருக்கேன். ட்ரெஸ்ஸுங்களும் இந்த டாப் நல்லா இருக்குக்கான ஓகே. ஷோ முடிச்சோனே வச்சுக்கங்க. இல்ல அந்த நாளைக்கு நான் மாரி வீட்ல நெறைய போய் நிறைய நெறைய பேருக்கு விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன். சரி நீங்க அவ்வளோ விஷயங்கள் நிறைய பேருக்கு செஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டல் சிச்சுவேஷன். அதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவிக்கு வராங்களா? எதுவுமே கிடையாது. நான் நெறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன். பட் எனக்குன்ட்டு ஒரு கஷ்டம்ன்னா இதுவரைக்கும் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணது கிடையாது. ஒருத்தருமே வந்ததில்ல. இல்ல. ஒரு ஃபோன் பண்ணி ஏ எப்படி எ இருக்கீங்க? எ என்ன ஏது? எதுவுமே கிடையாது. அது என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கலாம். இதுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கலாம். நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம். நம்ம ஏன் இப்ப குடுத்தோம்னு? ரொம்ப ஃபீல் பண்றேன். உண்மையாவே சொல்றேன். நம்ம யார் யார நம்புறோமோ, நம்பருக்கு இப்ப யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா, நான் நிப்பேன். ம். திடீர்னு வந்து ஏதாவது எனக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கணும், ஏதாவது நம்பர் இருந்தா குடுங்கன்னா, அடுத்த செகண்ட் என்னோட வேலைய விட்டுட்டு நெக்ஸ்ட் யார் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ம். ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஹெல்ப் பண்ணணும். இதே நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டா ம். யாருமே பண்ண மாட்டாங்க. உண்மையா. இது ஃபேக்ட். சினிமால வந்து கட் பண்ணி நீங்க ஈஸியா டான்ஸ் ஆடிடுறீங்க. ம். ஃபைன் ரைட். ஆனா ஸ்டேஜ் ப்ரோகிராம்ல வந்து எவ்வளோ பிராக்டிஸ் தேவை? அது எப்படி நீங்க ஆடுவீங்க? கன்டினியூஸா எப்படி ஆட முடியுது? கன்டினியூஸா? கன்டினியூஸானா நாங்க முன்னாடியே கம்போஸ் பண்ணிட்டு போயிடுவோம் இங்கருந்து. ம். கம்போஸ் பண்ணி போயிட்டு ஸ்டேஜ்ல 2 பேரு ம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். பட் நீங்க சினிமால கூட அவ்வளோ க்ளோஸ் ஆடி நான் பார்த்ததில்ல. ஸ்டேஜ் ப்ரோல அவ்வளோ க்ளோஸ் ஆடுறீங்க. ஸ்டேஜ்ல ரொம்ப க்ளோஸா நான் ஆனது இல்லையே. ஆடுனீங்க. நீங்க வந்து என்ன படம் அது? கட்டிப்புடி கட்டிப்புடி தான் ஆடிருப்பேன். மதுரை ஜில்லா மச்சான் தான் ஓகே. ஆண்டனி ஜாதக மாஸ்டர் கூட. ஆண்டனி மாஸ்டர் கூட ஆடுனது. ஓகே. இன்னும் வச்சிருக்கேன் அந்த சாங் கூட நானு ஆடுனது. அது ஒண்ணு பண்ணேன். அப்புறம் மாசி மாசம் ஆளான பொண்ணு அது ஆடிருக்கீங்க. 2 சாங் ஆடிருக்கீங்க என் ஷோல நான் பார்த்துருக்கேன். உண்மையா. உண்மை. அது ரொம்ப இது கிடையாது. மாஸ்டர் கூட தான் நான் ஆடிருக்கேன் டான்ஸ் அது. மாஸ்டரோட தான் நாங்க எல்லாரோடையும் ஆடி நான் சொல்லியே. மாஸ்டரோட தான் ஆடினீங்க. பட் ஆடினீங்க. கரெக்ட். ஆமாமா. ரொம்ப க்ளோஸ்னா ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ம். நார்மல் அந்த சாங்க்கு ஏத்த மாரி தான் நாங்க பண்ணிருக்கோம். சரி இப்ப விஜய் சார் வந்து சிஎம் ஆகறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கட்சியில வந்து உங்கள கூப்பிட்டா போவீங்களா? கண்டிப்பா போவாங்க. கண்டிப்பா போய் சேருவீங்க. ஷூர். சோ அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க. என்னடா இது ரொம்ப கேள்வி ரொம்ப அநியாயமா இருக்கு. அவரு எதுக்குடா என்ன கோல்டன் டைமண்ட் சேர்த்துப்பாரு. தேர்தல் பிரச்சாரம் போய் யாருக்காவது ஹெல்ப் பண்ண அனுபவம் இருக்கா? பிரச்சாரத்துக்கு நான் போயிருக்கேன். ம். இல்லன்னு சொல்லல. ம். எந்த பிரச்சாரம் வந்தா நான் போவேன். எனக்கு ஓகே. தேவை ஒர்க்கு. ஃபைன். எந்த பிரச்சாரம் வந்தாலும் நான் போவேன். ஓகே. விஜயபாஸ்கர் சாரோட ஏதோ போயிருந்தீங்களா பிரச்சாரம் நிறைய ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு? இல்ல. அது வந்து பிரேம்நாத் சார் சொன்னது. அதோட ஓகே. பிரச்சாரம் வந்து பிரேம்நாத் சார் சொல்லி தான் நாங்க போயிருக்கோம். எத்தனை ஆர்டிஸ்ட் சொன்னா போனீங்க? ம். நெறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. மேல் வந்து ஃபீமேல் வரைக்கும் நெறைய ஆர்டிஸ்ட் யூசுவலா வந்திருக்காங்க. அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் டாமினேட்டிங் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம பேசுறதுக்கு ஒரு மைக் வாங்குவாங்க, புல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். எல்லாமே இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல நம்ம எல்லாம் ஒண்ணா போனனால தான் நம்ம சப்போர்ட் பண்ணதா இருக்கணும். ம். அந்த மாதிரி நெறைய பிரச்சாரம் போயிருக்கேன் நானு. உங்களுக்குன்னு பர்ட்டிகுலர் கட்சி எதுவும் இல்ல. எதா இருந்தாலும் ஓகே. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. எனக்கு தேவை ஒர்க்கு. ஒர்க் வந்துச்சுன்னா போதும். சரி இப்போ நீங்க கடந்து கடந்து வந்த பாதைகள்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது எந்த பாதை? நீ ரொம்ப கஷ்டப்பட்டது என்ன டைம்? ப்ரோகிராமும் ரொம்ப வராம. கஷ்டப்பட்டதுன்னா, இப்ப அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம 1 இயர் இருந்தாங்கல்ல. அந்த டைம்ல வந்து நெறைய நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் நானு. ம். அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப கேப்பா வந்துச்சு. இப்ப கொஞ்சம் ஒர்க்கு டல்லா தான் போயிட்டு இருக்கு. ம். இப்பதான் மறுபடியும் ஒண்ணு கமிட் ஆயிட்டு இருக்கு. உங்க உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பொறந்தவங்க 5 பேர் நாங்க. ம். பட் இப்ப நாங்க 5 பேருன்னு சொல்ல முடியாது. 3 பேர் தான். ஆ. நானும் என்னோட 2 சிஸ்டர் அவ்வளவுதான். ஓகே. அவங்கலாம் இருக்காங்களா? லைக் அவங்களாம் தம்பிங்கெல்லாம் ஊர்ல இருக்காங்க. இப்ப கொஞ்சம் அம்மாக்கு உடம்பு முடியாம எங்க அம்மா இறந்துட்டாங்க.
அந்த டைம்ல வந்து எங்க தம்பிங்க எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணாச்சு. இத போன வருஷம் இறந்து போனாங்க உங்க அம்மா. ஆமா. ம். போன வருஷம் இறந்து போனாங்க. அந்த டைம்ல தம்பி ஏமாத்தாயிடுச்சு நம்மள்கிட்ட. ம். ரொம்ப ஃப்ராடு பண்ணாயிடுச்சு. அதனால தம்பி எல்லாம் நம்ம மறந்தாச்சு. ஏன்னா எங்க அம்மா இறந்து போயிட்டு நாங்க இங்க உக்காந்துட்டு கோயில்ல பூஜை எல்லாம் பண்ணோம், காரியம் எல்லாம் செய்யணும். அந்த டைம்ல வந்துட்டு நாங்க சம்பாதிச்ச காசு சரி, எல்லா பொருளும் சரி நாங்க அம்மா கிட்ட தான் குடுத்து வைப்போம். அந்த டைம் தெரியாதுல்ல. சரி அம்மா சந்தோஷமா இருக்கணும்ன்ட்டு அம்மா கிட்ட தான் நாங்க சேர்த்து வச்சோம். எங்க அம்மா கிட்ட அப்பயே கேட்டாயிடுச்சு. அம்மா இந்த மாரி எங்களோட உடம்பு முடியாம டாக்டர் சொல்ட்டாங்க. இந்த மாரி உங்க மம்மி 6 மந்த்லவோ இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. கேன்சர் தானே மம்மிக்கு? ஆமா கேன்சரு. அம்மா சொன்னாங்க, இப்ப அங்க வீட்ல இருந்து எதுவுமே எடுக்க வேண்டாம். அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க இறந்து போயிடுவாங்கன்ட்டு. ஆமா. அதனால இப்ப எதுவுமே வாங்காதங்க. நீங்க அப்புறமா ம். நான் ஆந்திராக்கு வந்த அப்புறமா நான் உங்களுக்கு தரேன் உங்களோட பொருள் ம். எல்லாம். அதை ஆமா. யாரு அனுபவிக்க போறாங்க? நீங்கள் தான் நாங்க. என் தம்பி என்ன பண்ணிட்டாங்க, இங்க காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா வீடு எல்லாமே காலி பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு அவன் ம். வீடு மாத்தி எங்க போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ம். அதுவும் 3 சகோதரிகளை விட்டுட்டு ஒரு பிரதர் இந்த மாதிரி செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப அது ரொம்ப தப்பான ஒரு ரொம்ப விஷயம். தவறான விஷயம். கடவுளுக்கு முன்னாடி வந்து அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை இருக்கு. பட் பரவாயில்ல. நீங்க இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வந்து யுவர் கண்டினியூயிங் யுவர் கெரியர். அது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த சக்தி. எல்லாம் எங்க அம்மாவோட பிளெஸிங்ஸ் தான். கண்டிப்பா அது எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஏன்னா கட்சி எங்க கட்சியா நீங்க அம்மாவுக்கு எந்த பார்த்துக்கிட்டீங்க. குறையும் இல்லாம நாங்க பொண்ணுங்க 3 பேர் நாங்க நல்லா பார்த்தாச்சு. எங்க அம்மான்னு ஒரு குழந்தை மாதிரி பார்த்தாச்சு. எங்க அம்மாவுக்கு நாங்க எந்த குறையும் வைக்கல. ம். எங்க அம்மா கடவுள்கிட்ட போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இல்லன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. இதே மாதிரி நிறைய நடிகைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நிறைய பேர் வந்து யங் ஏஜ்ல நடிக்கணும்னு கோட்டை விட்டவங்க இருக்காங்க கட்சியா. சில பேர் ஃபேமிலிக்காக கோட்டை விட்ட நடிகை மூலமா நிறைய பேர் இருக்காங்க. அதுல உங்களுக்காக சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகாம. எனக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து பெங்களூர்ல இருக்காங்க. ஓகே. இங்க நான் தனியா தான் இருக்கேன். இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. பட் கூட கிடையாது. ம். பட் நான் இருக்கிறது வந்து பாட்டி இருக்கும்போது பாட்டி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். எனக்கு ம். எல்லாமே ம். என்னோட பாட்டி தான். அந்த ம். மாதிரி இருந்துச்சு. அவங்களும் இப்ப இறந்துட்டாங்க. ம். அம்மா இருந்தாங்க. ம். அம்மா தான் எப்பாவது ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இப்ப அதுவும் கிடையாது. ம். வீட்ல தனிமையா தான் இருக்கா. தனிமைன்றது வந்து பெரிய கொடுமைன்னா கொடுமை. பட் நான் கொடுமைன்னா அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்குன்ட்டு யாருமே கிடையாது. பட் என்கிட்ட இப்ப இருக்கிறத வந்து ஏதோ 2 ஃபேமிலி தெரியும். ம். பட் டைம் பாஸுக்கு அவங்க குழந்தைங்களோட, ம். அவங்க பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இது பண்றேன். பட் பண்றேன்னா இது எத்தனை காலம் நம்மளும் அவங்கள நம்பிட்டு இருக்க முடியும்? ம். நம்மளுக்குன்ட்டு ஒரு லைஃப் வேணுமில்ல? கண்டிப்பா. இது எனக்கு ரொம்ப ஃபீலிங். எனக்கு முதல்ல சொல்லப்போனா எனக்கு வாழவே பிடிக்கல. ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? ஏன்னா உங்க மாதிரி நல்ல ஒரு டான்சர், நல்ல மனசுள்ள ஒரு பர்சன். பட் எந்த சப்போர்ட் இல்ல சார்மி. ரொம்ப கஷ்டமண்ணா. இப்போ ஒருத்தர்ல நம்புறோம்னா நம்ம எத்தனை நாள் அவங்க நம்ப முடியும்? சரி அழாதப்பா. நம்மளுக்குன்ட்டு ஒரு லைஃப் வேணுமில்ல? நமக்கு ஒரு எத்தனை நாள் அவங்கள தேடி நான் ஒண்ணு போகணும்? சொல்றேன். இல்ல. ம். எத்தனை நாள் அவங்கள தேடி போகணும்? நான் எத்தனை நாள் இன்னும் தனியா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும்? திடீர்னு வீட்ல தனியா இருக்கேன்னா உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்தா கூட யாராவது வந்து பார்த்தாதான் தெரியும். இல்லன்னா தெரியாது இல்ல. மயக்கம் போட்டு பட் விழுந்தா கூட உனக்கு யாரும். இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. உனக்கு நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரு இருக்காங்க. இல்ல. எந்த ஃப்ரெண்ட்ஸும் இப்ப கிடையாது. நான் நான் ஏன் வர ஏன் மாட்டேனா? இல்ல. நிறைய பேர் இருக்காங்க. நீ கான்டாக்ட் பண்றது கிடையாது. நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன தேடி? எங்க நான் அம்மா இறந்து என்கிட்டயே போகும்போது பார்த்து தான் வந்திருக்கீங்க. அவசரம்னா கண்டிப்பா வருவேன். ஒரு அவசரத்துனா கண்டிப்பா வருவேன். ஜஸ்ட் பட் ஜெனரலி. எனக்கு தனியா ஏதோ போயிட்டு இருக்கு லைஃப். பட் நீங்க அப்படி பிடிக்கல. சொல்றீங்க. எத்தனை நடிகைகள் கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் புருஷன் வச்சு காப்பாத்துவான்னு நினைச்சு விட்டுட்டு போனவங்க, திடீர்னு ஒரு 80 வயசு 70 வயசுல விட்டுட்டு போனா, அந்த நேரத்துல அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. அத்தனை வருஷம் ஒண்ணா குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெத்துட்டு கடைசி நேரத்துல ஒரு டைம்ல கட் ஆஃப் அவங்களுக்கு பண்ணி போனாங்க. பசங்க இருப்பாங்க சார்மி. அவங்களுக்கு குழந்தைங்க இந்த இருக்காங்க. காலத்துல இந்த கண்ணு முன்னாடி யார் இருப்பாங்க? நம்ம வீட்டு உள்ள போயிட்டு கதவு திறந்தா வெறும் இருட்டு தானே இருக்கு. இந்த அது ஒரு விஷயம். அது வந்து எல்லாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். பட் சும்மா எல்லாருக்கிட்ட 10 பேர்கிட்ட சிரிக்கிற பேசுற தவிர நான் கஷ்டப்படுறதுன்னா எதுவும் இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். நான் காசு வேணும், அது வேணும்னு எதுவுமே ஆசைப்படல. நம்மளுக்கு ஒரு ஆள் துணை இல்லாம ரொம்ப கொடுமையா இருக்கு. இப்ப நாம போறோம், ஒருத்தர் வீட்டுல வந்து சும்மா ஜாலியா போய் பேசிட்டு அங்கே தங்குறோம். பட் வீட்டுக்கு போனா யாருமே இல்ல. சரி இவங்க மூஞ்சி பார்த்தாது அவங்க பசங்களோட விளையாடுறோம், அது பண்றோம். அது எத்தனை நாளுக்கு நம்ம அனுபவிக்க முடியும்? இப்ப நானும் என் பையனோட தனியா தான் இருக்கேன். இல்லடா
நீங்க இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போனோனே உங்களுக்குன்ட்டு ஒரு பையன் இருக்கு. ம். நம்மளுக்கு அந்த மாரி எதுவுமே இல்லையே. நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கு. அந்த மாரி ஒண்ணு வாங்கு. நம்ம ஃபிளாட்ல அலோவ்ட் இல்லடா. ஃபிளாட்ல அலவுட் இல்ல. அது இல்ல ஃபிளாட்ல நெறைய அலோவ்ட் பேர் இல்ல. ஏன் ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு. நெறைய பிரேயர்ஸ் அதுக்கு நீங்க ஆல்ரெடி நெறைய பண்ணுவேன் தெரியும். பூஜை அது இது கடவுளுக்கு போவ. நீ எல்லா கோயிலுக்கும் போவ. சர்ச்சுக்கும் போவ, புத்தர் கோயில் எல்லாத்துக்குமே போன ஒரு ஆர்டிஸ்ட் நீ. ஏன் அதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்க கூடாது நீ? எல்லா சாமிக்கு எல்லாமே கும்பிட்டு இருக்கு. பட் எல்லாம் கும்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். உங்களுக்கு இப்ப என்ன ஒரு இம்மீடியட் மேரேஜ் தேவைன்றீங்க. மேரேஜ் கிடையாது. எனக்கு எதுக்கு ஃபேமிலி இல்லாம இருக்கு? எனக்கு ஏன் கடவுள் இந்த மாரி எழுதி வச்சுட்டாருன்ட்டு இவ்வளவு ஒரு நாள் ஃபீலிங் இருக்கு. ஃபேமிலியோட தானே இருந்திருக்கீங்க. இப்ப உங்க மம்மி இத்தன நாள் இருந்தாங்க. இருந்தாடா. ம். இப்ப இல்ல. இப்ப அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அது சொல்ல தெரியல எனக்கு. இப்ப எனக்கு என்ன எங்க அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, தங்கச்சி. இப்ப 3 பேருமே இல்ல. இப்ப அப்படின்னா நானும் தானே தனிமைப்பட்டு போணும். எனக்கு வந்துட்டு வீட்ல அம்மா போனதுலேருந்து மைண்டே ஒரு டிஸ்டர்பா இருக்குங்க. ம். அந்த டிஸ்டர்ப்லேருந்து இன்னும் நான் கொஞ்சம் வெளிய வரல நானும். ம். அந்த டிஸ்டர்ப்லவே திங்க் பண்றேன். சரி அம்மா இல்லாம போயிடுச்சு. இனிமே நம்மளுக்கு இப்ப நம்ம பாட்டு கிளாஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம போவோம். என்ன இருந்தாலும் ஒரு 1 இயர் போவோம், 2 இயர்ஸ் போவோம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் என்ன? ஃபியூச்சர் என்ன? ம். அதுதான் நான் திங்க் பண்ணது. சரி, இப்போ நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க சினிமாக்கு. ஸோ வரவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நெறைய பேர் சினிமா பேக்ரவுண்ட் இல்லாதவங்க உன்ன மாரி. சினிமா பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு தெரியும். அம்மா, அப்பா கைட் பண்ணுவாங்க. இத பண்ணு, அத பண்ணுன்னு. இப்போ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வந்தவுடனே உங்களுக்கு என்ன ஆக்டிங்கா இது ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க செஞ்ச விஷயங்கள அவங்களும் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கான அட்வைஸ் நீங்க குடுங்க. ஆ இப்ப புதுசா வர ஆர்டிஸ்ட்டுகளுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வரும்போதே வந்து அ நீங்க வந்து ஒண்ணே ஒண்ணு டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாங் பண்ணணுமன்னா சாங் பண்ணுங்க. இது மாரி கேரக்டர்ஸ் பண்ணணுமன்னா ஏதாவது ஒண்ணு டிசைட் பண்ணுங்க. இப்ப நான் பார்த்தீங்களா, எதுவுமே டிசைட் பண்ணாம டான்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதிலயே போயிட்டு இப்ப நான் ஒர்க் இல்லாம நான் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க அந்த மாரி இருக்காதீங்க. எது பண்ணணுமோ நீங்க அது பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா பிஸியா இருப்பீங்க. நிச்சயமா உங்களுடைய நல்ல மனசுக்கு முக்காவாசி நீங்க சொன்னீங்கன்னாக்கா, இந்த காலத்துல நெறைய குழந்தைங்க அம்மா, அப்பா பார்க்கறதுக்கே விருப்பப்படுறதில்ல. ஏன்னா, அம்மா பார்க்குறது ஸ்டைலு. உங்க அம்மா கேன்சர் பேஷண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது பக்கத்துலயே இருந்து நெறைய விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்க. நானும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அது ஒரு அவர்ஷனா இருக்கு நெறைய குழந்தைங்களுக்கு. ஆனா, இப்போ அம்மா இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்க. அந்த மாரி குழந்தைங்க நெறைய பேர் அம்மா விட்டுட்டு போறாங்க. அம்மாவ பார்த்துக்கல. அவங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நீங்க முதல்ல வந்து அம்மா சொல்ற பேச்சு கேளுங்க. அம்மா என்ன சொல்லுறாங்களோ நீங்க அத பண்ணீங்கன்னா, உங்க லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா, நெறைய பேர் வந்து அம்மா, அப்பான்னு விட்டுட்டு போயிட்டு நெறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு குழந்தை குட்டியோட வந்துட்டு, "அம்மா நான் இப்படி பண்ணிட்டேன், இப்போ பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னா" ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. லைஃப் ஸ்பாயில் ஆனது ஸ்பாயில் ஆனது. லைஃப் கடவுள் குடுக்குறது நல்ல ஒரு லைஃப் ஒன் டைம் தான். அத நீங்க பத்திரமா சேவ் பண்ணிக்கோங்க. அம்மா, அப்பாவோட பேச்சு கேளுங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களோட குடும்பம் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ கும்தாஜ் இதுவரைக்கும் நீங்க நெறைய பேட்டில அழுதுட்டீங்க. இங்கேயும் அழுதுட்டீங்க. இனிமே அடுத்தது பேட்டில நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி, எங்க சேனல் மூலியமாவும், எங்க ஆடியன்ஸ் மூலியமாவும் நான் சொல்ற விஷயஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நீங்க இன்டர்வியூ உட்கார்றதுக்கு முன்னாடி 2 சக்சஸ்ஃபுல் சூப்பர் ஹிட் மூவிஸ் முடிச்சுட்டு, நீங்க ஆசைப்பட்ட மாரி ஒரு சீரியல்லயும் நல்ல வேஷத்தோட எங்கள மீட் பண்ணணும். நாங்க அது உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். நன்றி. கண்டிப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ.